ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இப்ப பிளவுபட்டதுக்கு ஒரே ஒருத்தருங்க தான் காரணம், வேற யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 15 கோடி இங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கணக்குகள் இங்க தெல்ல தெளிவா ரொம்ப பூதாகரமா சோசியல் மீடியால பரவின்னு இருக்கு. லீமாரோஸ் அவர்கள், மார்டின் குடும்பம் திரும்பவும் தன்னுடைய கால்களை அரசியல்ல ஈடுபடுத்திட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த பக்கம் மார்டினுடைய மருமகன் ஆதவர்ஜனா ஆளும் கட்சியா இருக்கிறாரு. ஆளும் கட்சிக்கு இங்க கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, சேர் வீக்கா தான் இருக்கு. இந்த சேரை முட்டு கொடுக்கறதுக்கு லீமாரஸ் மூலியமா அதிமுகவில இருந்து கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்களை தட்டி தூக்கின்னு போயிருக்கிறாங்க லீமாரஸ் அவர்கள். சி.வி. சண்முகம் தலைமையில இந்த 25 எம்எல்ஏக்களும், அதாவது அதிமுகவில பெரும் தலைகள் அப்படின்னு பார்க்கப்பட்ட எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், எம்.ஆர். பாஸ்கர் அப்படின்ற போன்றவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இந்த விஷயம் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி இவங்க பதவியை பறிச்சிருக்கிறார். என்னங்க பதவி, இங்க எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, 15 சி கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விவகாரம் பயங்கரமா இருக்கு. சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 5-6 அமைச்சர் பதவி, 10 வாரிய தலைவர் பதவி அப்படின்றது தாவேகா அரசு என்ன பண்ணிருக்கு, ஆஃபர் அள்ளி விட்டு இருக்கனால இவங்க உள்ள போறாங்க. உள்ள போனா விஜய் 5 வருஷத்துக்கு ஆட்சி செய்வார், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இதனால இடதுசாரிகள் விசிகா ஒரு காலத்துல நம்மளுக்கு வாபஸ் வாங்கலாம், அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்சிக்கு நெருக்கடி வரலாம். ஆனா இந்த 25 பேர் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த நெருக்கடி இல்லை, 5 வருஷத்துக்கு நம்ம தான் அப்படின்னு விஜய் கணக்கு போட்டதுனால இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவில இருந்து லீமாரஸ் அவர்கள் பிரிச்சு இங்க கொண்டு போறாங்க அப்படின்றது தான் ரொம்பவே அரசல் பரசலா பேசப்பட்டிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.